Hello friends, welcome back. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு குட்டி ரெசிபி வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். அதாவது 80s 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி அப்படினு பாத்தீங்கன்னா இந்த புளிஜா மிட்டாய். சோ இத பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துலயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் போக பாத்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலில இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. அது என் பொண்ணுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அத வந்து நம்ம கடையில வாங்காம வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படினு வாங்க பார்க்கலாம். फ्रेंड्स வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்தலாம் फ्रेंड्स. அதாவது பாத்தீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸா வீட்லயே வந்து பாரம்பரிய முறைப்படி இந்த மசாலா ஐட்டம்லாம் ரெடி பண்ணி அவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சின்ன வீடியோ தான் இது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா விதமான மசாலா பொடிகளுமே வந்து அவங்க அரைச்சு வீட்லயே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நேம் பாத்தீங்கன்னா அம்மணி பாரம்பரியம். சோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வாங்கி அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனால தான் இன்றைக்கி இந்த ரிவ்யூ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இட்லி பொடியெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்மெல்லோடு இருக்குது. வீட்டில் நம்ம எப்படி ஒரு சுத்தமான முறையில் அரைச்சி ரெடி பண்ணால் எப்படி என்ன ஒரு மனம் நம்மளுக்கு கிடைக்குமோ ஸோ அந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடலை மாவு, கறி மசாலா பொடி, பிரியாணி மசாலா, அதே மாதிரி மற்ற கொத்தமல்லி, இட்லி பொடி, அந்த மாதிரி எல்லா வகையான பொடி ஐட்டங்களுமே உங்களுக்கு கிடைக்கும். 50 கிராம் பேக்கெட்லேருந்தே உங்களுக்கு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை உங்களுக்கு சுத்தமான பாரம்பரிய முறைப்படி மசாலா ஐட்டம்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும், உங்களுக்கு அரைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவங்கக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஒரு ட்ரையல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருங்க. கண்டிப்பாக அவங்களோட ஆதரவு அவங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க, இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து கொரியர் மூலியமாகவே வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ப்ரீ ஆர்டர் பேசிஸில் தான் வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடியாக அரைச்சி வச்சு அந்த ஸ்டாக்காக இருக்கிறதெல்லாம் அவங்க சென்ட் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் கால் பண்ணி இவ்வளோ கிராம்ஸில் எங்களுக்கு வந்து இப்போ மசாலா ஐட்டம் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு அரைச்சி அவங்க சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஃபேவரட் ரெசிபியான இந்த புளிஜா மிட்டாயை எப்படி வீட்லேயே செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய நான் புளியை வந்து நான் கரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா இதை வந்து நம்ம திக்காகவே கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா வெறும் நம்ம புளி கரைச்சி எடுத்துக்கிறோம். இதுக்கு கூடவே கொஞ்சம் வெல்லம், உப்பு, மிளகாத்தூள், அவ்வளோதான். இந்த காம்பினேஷனை நம்ம ரெடி பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணி ஒரு கொதி வந்ததுமே இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாகவே இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த புளிப்பும் இனிப்பும் சேரும்போது அதோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காகிறவரை நம்ம வெயிட் பண்ணலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து கொஞ்சம் காரத்துக்கு லைட்டாக மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டால் போதும். ஸோ மிளகாத்தூளை பொறுத்தவரை நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து சேர்த்துடுங்க. அப்போ தான் அதோட அந்த பச்சை வாசம் வந்து வராமல் இருக்கும். ஸோ நல்லா கொதிக்க விட்டு திக்காக பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா, ஸோ அதுதான் அந்த கன்சிஸ்டன்ஸ் தான் இது. நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த ஜாம்லாம் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்ஸ் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. இதுவும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து இது இன்னும் கொஞ்சம் திக்காக்கிட்டு இதை வந்து லாலிபாப் மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏன்னா குழந்தைங்க அதை கையில் பிடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி திக்கான ஒரு சாக்லேட் பதத்துக்கு வந்துடும். அதை நம்ம பால் ஷேப்புக்கு உருட்டிட்டு இந்த மாதிரி டூத் பிக் அல்லது ஏதாவது ஒரு குச்சியில் நம்ம சொருவி விட்டுட்டு மேலே வந்து நான் வந்து பாலித்தீன் கவர் வந்து போட்டு ரேப் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் 80s 90s கிட்ஸாக இருந்தால் கட்டாயம் இதை சாப்பிட்ருப்பீங்க. ஸோ மீண்டும் இதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, அதே போல் இதை சாப்பிடும்போது உங்களோட பழைய நினைவுகளும் ஞாபகத்துக்கு வந்ததா அப்படிங்கிறதும் எத்தனை பேருக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.